ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கேரட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டு வேக வச்சுக்க போகிறோம். பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துட்டு அதில் ஒரு சொம்பு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் 5-6 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகமும் மிளகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். நான் கொஞ்சம் குண்டாக கட் பண்ணிட்டேன், அதனால் வேகிறதுக்கு லேட் ஆச்சு. மெலிசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். அப்போ தான் பாஸ்தா நல்லா க்ரீமியாக இருக்கும். கேரட் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும்போது இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன கேப்சிகம், உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷ்க்கு கேப்சிகமும் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைச்சா கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை வேக வச்சு சேர்க்கணுன்னு இல்லை. இந்த மாதிரி கேப்சிகம் கூட நம்ம வதக்கும் போதே அது வெந்துடும். இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் நல்லா வெந்துடணும் வதக்குறதுலையே. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாஸ் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம். இதே நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்துட்றீங்க அப்படின்னா சாஸ் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மத்தியானம் ஆகுறதுக்குள்ளே அது கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீசனிங்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸும் பீஸா சீசனிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இட்டாலியன் சீசனிங், பீஸா சீசனிங், பிரி பிரி மசாலா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிரி பிரி மசாலாவும் பீஸா சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறது பிடிக்கும். நான் இதில் அமுல் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் சில்லி ஃப்ளேக்ஸும் பிரி பிரி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக பெப்பர் 1/4 டீஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூனாக சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு பீஸா எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் கேரட் சாஸ் பாஸ்தா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.